ஆவுடை நாயகி அம்மன் ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவில். இது எங்கு உள்ளது என்றால், சிவகங்கை மாவட்டம் வேம்பத்தூர் கிராமம். மானாமதுரையிலிருந்து ஒரு தோராயமாக 10 கிலோமீட்டர் தொலைவில், சிவகங்கையிலிருந்து 19 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இங்கு ஐயா வீர கவிராஜ பண்டிதர் என்னும் மகான் இங்கு ஜீவசமாதி அடைந்துள்ளார். ஐயாவினுடைய ஜீவசமாதி பிரகாரத்தின் நுழைந்தவுடனே அமைந்திருக்கிறது. ஐயா அருள்பாலிக்கிறார். உருவமாக இங்கு வரும் பக்தர்களை ஆசீர்வதிக்கிறார். ஐயா சூட்சமமாக இக்கோயிலில் வந்து செல்கிறார். இக்கோயில் மிகவும் பழமையான கோவில். 500 வருடங்களுக்கு மேலான பழமையான கோவில் என்று சொல்லப்படுகிறது. முன்னொரு காலத்தில் பாண்டிய மன்னன் ஒருவன் பிள்ளைப்பேரின்றி வருந்தினான். அவனுடைய ராஜகுருவின் அறிவுறுத்தலின் பேரில் இக்கோவில் வந்தடைந்து புத்திரகா மோஷ்டி யாகம் நடத்தி பிள்ளை பேறு பெற்றான். அதனால் மகிழ்ந்த மன்னன் இக்கோயிலை கற்களால் எழுப்பினான். இங்கு 5 தலை நாகம் வாழ்ந்தது. அந்த 5 தலை நாகத்தின் நினைவாக இங்கே பீடம் அமைக்கப்பட்டுள்ளது. சண்டிகேஸ்வரருக்கு தனி ஆலயம். இக்கோயிலின் எதிரே மிகப்பெரிய தீர்த்த குளம் அமைந்துள்ளது. மிகப்பெரிய தீர்த்த குளம். சாலக்கோபுரம் முகப்புடன் உள்ள கிழக்கு வாயிலை தாண்டியதும் முகமண்டபம், மகாமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என்று அமைந்துள்ளது. முகமண்டபத்தில் பலிபீடம், நந்திதேவர் பீடம் அமைந்துள்ளது. இதன் வலப்புறம் ஆவுடைநாயகி அம்மன், காலபைரவர் சன்னதி அமைந்துள்ளது. ஆவுடைநாயகி அம்மன் மகாமண்டபத்தின் வடபுறம் தில்லை நடராஜர் அமைந்துள்ளார். தென்புறம் ஒரு வாசலம் அமைந்துள்ளது. கருவறையில் கைலாசநாதர் லிங்க வடிவாக காட்சி தருகிறார். இங்கு பைரவருக்கு, கால பைரவருக்கு தனி சன்னதி. கால பைரவர் இங்கு மிகவும் சக்தி வாய்ந்த பைரவராக விளங்குகிறார். அனைத்து தோஷங்களையும் நிவர்த்திக்கூடிய கால பைரவராக இங்கு விளங்குகிறார். நவகிரகங்கள் தோஷத்திலிருந்து விடுபட வைக்கிறார். இத்தலம் என்ன சிறப்பு என்றால், கன்னி ராசிக்காரர்கள் புதன் ஆட்சி பெற்ற இத்தலம் புதன் பகவான் உச்சம் பெற்ற ஸ்தலமாக விளங்குகிறது. அனைத்து ஆலயங்களிலும் புதன் பகவான் குதிரை வாகனத்தில் காட்சி அருள்வார். இங்கோ சிம்ம வாகனத்தில் காட்சி அளிக்கிறார். புதன் உச்சம் பெற்ற ஸ்தலமாக இஸ்தலம் விளங்குகிறது. எப்படி திருவெண்காட்டில் புதன் பகவான் அருள்பாலிக்கிறாரோ, புதன் பகவானின் ஆட்சி அதிகமாக இருக்கிறதோ, வைப்ரேஷன் அதிகமாக இருக்கிறதோ, அதே மாதிரி இத்தலத்தில் புதன் உச்சம் பெற்றுள்ளார். இத்தலத்தில் வந்து சென்றால் புதன் பகவானால் கிடைக்கும் நன்மைகள் கோடி ஏராளம். ஞானத்தை கொடுக்கும் புதன் பகவான் இங்கு அருள்பாலிக்கிறார். புதனுக்கு எதிரே அத்திமரம் உள்ளது. மிகவும் பழமை வாய்ந்த அத்திமரம். புதனுக்கு எதிரே அத்திமரம் அமைந்துள்ள கோவில் இது ஒன்றுதான். புதன் பகவான் சிம்மவானத்தில் இருக்கிறார். புதன் உச்சம் பெற்ற ஸ்தலம். புதன் பகவானால் ஏற்படும்
தோஷங்கள் இங்கு வந்தால் அனைத்தும் நிவர்த்தியாகும். ஞானத்தை தரும் புதன் பகவான் இங்கு அனைவருக்கும் அருள்பாலிக்கிறார். நவகிரகத்தால் வரும் பாதிப்புகள் அனைத்தும் இங்கு வந்தால் நிவர்த்தியாகும். நவகிரக ஸ்தலங்களில் இது புதனுக்குரிய ஸ்தலமாகும். அனைவரும் கோயிலுக்கு வந்து ஞானத்தை பெறுவீராக. வாழ்க வளமுடன்.